என்னடா இந்த இமேஜ் நம்ம எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கா? நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சதாங்க, சிவாஜி படத்தில் ரஜினியோட பாஸ்வேர்ட் ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுற ஒரு சாஃப்ட்வேர். இந்த சாஃப்ட்வேர் என்ன பண்ணணும் நம்ம எல்லாருக்குமே தெரியும். யாராவது ரஜினியோட லேப்டாப்பை 3 தடவை தப்பான பாஸ்வேர்டு கொடுத்து ஓப்பன் பண்ண ட்ரை பண்ணாங்கன்னா இந்த சாஃப்ட்வேர் லேப்டாப்பை கிராஷ் பண்ணிவிடும். அது மட்டும் இல்லாமல் லேப்டாப் வெடிக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஒரு சாஃப்ட்வேர்னால ஒரு ஹார்ட்வேர் அந்தளவுக்கு வெடிக்க வைக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா தெரியல. பட் ஒரு சாஃப்ட்வேர்னால உள்ளே இருக்கிற டேட்டா எல்லாத்தையுமே கிராஷ் பண்ண முடியும். இதே ஃபெசிலிட்டி நம்மளோட ஆண்ட்ராய்ட் ஃபோனுக்கு இருந்தால் எப்படி இருக்கும்? அதை பற்றி தாங்க நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். டெக்னிக்கல் சாசர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பிரபாகரன். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஹவு டு என்கிரிப்ட் ஆண்ட்ராய்ட் ஃபோன். அதாவது நம்மளோட ஆண்ட்ராய்ட் ஃபோனை எப்படி என்கிரிப்ட் பண்ணலாம் அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் நான் திரும்பியும் சொல்கிறேன், ஃபோனை என்கிரிப்ட் பண்ண பற்றி தான் பார்க்க போகிறோம். என்கிரிப்ஷன் என்ன, டீக்ரிப்ஷன் என்ன அப்படின்றத பற்றி பார்க்க போகிறதில்ல. நம்மளோட ஆண்ட்ராய்ட் ஃபோனை என்கிரிப்ட் பண்ணுறதுனால என்ன யூஸ் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா ரொம்பவே சிம்பிள். உங்களோட ஃபோனில் இருக்கிற டேட்டா எல்லாத்தையுமே நீங்கள் ப்ரிவென்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃபோனை என்கிரிப்ட் பண்ணுறது ரொம்பவே யூஸ்ஃபுல்லான விஷயம் தாங்க. ஓகே, நம்ம ஃபோனை என்கிரிப்ட் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். அதுக்கப்புறமா அதோட யூசர்ஸ் பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகேவா? ஸோ ஃபோனை என்கிரிப்ட் பண்ணணும்னா ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ நான் ஃபோன் என்கிரிப்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறேன்னா, உள்ளே என்னென்ன ஆப்ஸ் இருக்குன்னு பார்க்குறேன். இங்கே பார்த்தீங்கன்னாவே நம்ம நல்லாவே தெரியும் ஃபோனில் இவ்வளோ ஆப்ஸ் இருக்குது. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நான் வந்து ஃபோட்டோஸ் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். உள்ள ஃபோட்டோ இல்லை, அதனால் என்ன பண்ணுறேன்னா கேமரா ஓப்பன் பண்ணி ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு மறுபடியும் ஃபோட்டோஸ்குள்ளே போய் பார்த்தோன்னா அந்த ஃபோட்டோ அப்படியே இருக்குதுங்க. ஓகே, நான் இப்போ ஃபோன் என்கிரிப்ட் பண்ண போகிறேன். ஸோ செட்டிங்ஸ்குள்ளே போகிறேன். செட்டிங்ஸில் போயிட்டு நான் என்ன பண்ணுறேன்னா சர்ச் பண்ணுறேன். என்ன சர்ச் பண்ணுறேன்? செக்யூரிட்டி அப்படின்ற ஒரு ஆப்ஷனை சர்ச் பண்ணுறேன். ஓ, செக்யூரிட்டி இங்கே இருக்காரு. நான் செக்யூரிட்டி உள்ள போயிட்டு என்கிரிப்ஷன் அப்படின்ற டைட்டில் கீழே பார்த்தீங்கன்னா என்கிரிப்ட் ஃபோன் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ நான் ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா உள்ளே ஒரு நிறைய கச்சம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, நீங்கள் உங்கள் ஃபோனை 80% மேலே வச்சுருக்கணும். அது மட்டும் இல்லாமல் ஏதாவது 80% பேட்டரிக்கு மேலே இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து சார்ஜர் கனெக்ட் பண்ணணும். அப்புறமா நீங்கள் ஏற்கனவே பின் யூஸ் பண்ணியிருந்தீங்க, அந்த பின் அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லாட்டினா நீங்கள் புதுசாக பின் அப்புறமா சூஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி எல்லாம் நிறைய ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. என்னோட ஃபோன் 80% மேலே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நான் ஃபோனை சார்ஜரில் கனெக்ட் பண்ணதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா என்கிரிப்ட் ஃபோன் அப்படின்ற பட்டன் எனேபிள் ஆகுது. நான் என்கிரிப்ட் ஃபோன் கொடுத்த உடனே அதை மறுபடியும் கன்ஃபார்ம் பண்ணுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ண உடனே ஃபோன் என்கிரிப்ட் ஆக ஸ்டார்ட் ஆகிடுச்சு. என்னோட ஃபோனில் இப்போதைக்கு எந்த டேட்டாவும் இல்லை. பட் ஆப்ஸ் மட்டும் தான் இருக்கிறதுனால என்ன ஆச்சுன்னா 10 நிமிஷத்துலேயே என்கிரிப்ட் ஆகிடுச்சு. பட் ஒரு சில ஃபோன் உங்களோட டேட்டாவை பொறுத்து என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ½ hour வரலாம், மேபி 1 hour வரைக்கும் கூட போகலாம். பட் உங்களுக்கு ஃபோன் அவ்வளோ சீக்கிரம் என்கிரிப்ட் ஆகிட்டு உங்களுக்கு ஃபோன் ரீபூட் ஆகும். ரீபூட் ஆனதுக்கப்புறமா நான் மறுபடியும் என்ன பண்ணுறேன்னா செட்டிங்ஸ்குள்ளே போகிறேன். செட்டிங்ஸ்குள்ளே போயிட்டு அதே செக்யூரிட்டி டேப்புக்குள்ளே போய் பார்த்தேன்னா என்ன ஆகுனா ஃபோன் என்கிரிப்டட் அப்படின்றது மாறி இருக்கும். என்கிரிப்ஷன் ஃபோன் கீழே பார்த்தீங்கன்னா என்கிரிப்டட் அப்படின்னு மாறுது. நான் இப்போ வந்து செக்யூரிட்டியில் போயிட்டு ஒரு பேட்டர்ன் செட் பண்ணுறேன். இது என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் ஆல்ரெடி ஃபோன் வந்து என்கிரிப்ட் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஃபோனை ரீஸ்டார்ட் பண்ணுறப்ப இந்த என்கிரிப்ட் பாஸ்வேர்டு கேட்கணுமா அப்படின்னு கேட்குது. நான் எஸ் கொடுத்துட்டு மறுபடியும் போயிட்டு பின் செட் பண்ணுறேன். 1 2 3 4 பின்னு நான் மறுபடியும் இது பண்ணுறேன். அங்கே பார்த்தீங்கன்னா மறுபடியும் அதே 1 2 3 4ன்னு கொடுக்குறேன். ஸோ இதெல்லாம் நார்மலாக நம்ம பண்ணுறது தாங்க. ஃபோனை வந்து செக்யூரிட்டி ப்ரிவென்ஷனுக்காக நம்ம நார்மலாக எல்லாம் பண்ணுவோம் இல்லையா, அதெல்லாம் பண்ணிவிட்டு நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா என்கிரிப்ட் வந்து என் ஃபோட்டோவையும் ஆப்ஸும் டேமேஜ் பண்ணியிருக்கா அப்படின்னு பார்க்குறேன். இங்கே பார்த்தீங்கன்னா என்னோடய ஃபோட்டோ அப்படியே தான் பத்திரமா இருக்குது. உள்ளே போய் ஆப்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லா ஆப்ஸும் அப்படியே பத்திரமா இருக்குது. ஓகே, எல்லாம் வெல் அண்ட் குட். நான் செட் பண்ண பின் சேஃபாக இருக்கா அப்படின்னு பார்க்கறதுக்காக நான் என்ன பண்ணுறேன்னா ஃபோனை ஒரு தடவை லாக் பண்ணிவிட்டு பின் போட்டு பார்க்குறேன். பார்த்தீங்கன்னா மறுபடியும் 1 2 3 4 போட்டு பின்னை போட்டு ஓப்பன் பண்ணால் ஃபோன் ஓப்பன் ஆகிடுச்சு. ஓகே, நான் வந்து என்கிரிப்ட் பண்ண இல்லையா, அது கரெக்டாக இருக்கா அப்படின்னு பார்க்கறதுக்காக நான் என்ன பண்ணுறேன்னா ஃபோனை ரீபூட் பண்ணி பார்க்குறேன். ரீபூட் பண்ணி பார்த்தப்ப அழகா புதுசாக ஒரு பாஸ்வேர்டு கேட்குது. நான் 1 2 3 4 கொடுக்காம வேறு ஏதோ கொடுக்குறேன். தப்பாக கொடுத்ததுனால ராங் பின் வருது. நான் 1 2 3 4 அப்படின்றது கொடுத்த உடனே என்ன ஆகுதுன்னா ஃபோன் வந்து உள்ளே பூட்டாகி போகுது. ஸோ இதுதாங்க நம்ம ஃபோனை என்கிரிப்ட் பண்ணுறதுனால நம்மளுக்கு கிடைக்கிற ஒரு அட்வான்டேஜ். நம்ம இப்படி வச்சுக்கலாமே, நம்ம ஃபோனை யாராவது இந்த மாதிரி டைமில் திருடிட்டாங்க, இல்லாட்டினா உங்களுக்கு நீங்கள் எங்கேயோ வச்சுருக்கீங்க, உங்களுக்கு நல்லா தெரிஞ்சவங்க தான், பட் ஏதோ ஒரு காரணத்தால் ஃபோனை எடுத்துட்டாங்க அப்படின்ற மாதிரி இருக்கிறப்ப அவங்க ஃபோனை முதல்ல சுவிட்ச் ஆஃப் பண்ணுவாங்க. சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு மறுபடியும் ஆன் பண்ணாங்கன்னா என்ன பண்ணும்? இந்த என்கிரிப்ட் பண்ணியிருக்கிறதுனால என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு பாஸ்வேர்ட் ப்ரொடெக்ட் பண்ணும். ஸோ இப்போ நம்ம வந்து என்கிரிப்ட் பண்ணியிருக்கிறதாவே வச்சுக்கோ நம்மளோட ஃபோனை. ஸோ இந்த மாதிரி என்கிரிப்ட் பண்ண ஃபோனை ரீஸ்டார்ட் பண்ணி ஆன் பண்ண ட்ரை பண்ணுறப்ப பாஸ்வேர்டு கேட்கும். இப்போ போயிட்டு என்கிரிப்ட் நான் வந்து பாஸ்வேர்டு ஃபஸ்ட் டைம் தப்பாக தரேன். அதாவது ஃபோனை திருடினவர் ஃபஸ்ட் டைம் தப்பாக தர்றாரு. தப்பாக கொடுத்தோன்னே ராங் பின் அப்படின்ட்டு திருப்பியும் போட சொல்லும். திருப்பியும் அவர் தப்பாக தரார். இது மாதிரி தப்பாக தர திருப்பி ட்ரை பண்ணுறப்ப 10 தடவை கொடுத்தோன்னே என்ன ஆகும்னு சொன்னால் ஃபோனை நீங்கள் ரீஸ்டார்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லும். திருப்பியும் ரீஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் திருப்பியும் 10 தடவை கொடுத்தீங்கன்னா மறுபடியும் ரீஸ்டார்ட் பண்ண சொல்லி கேட்கும்.
மறுபடியும் நீங்கள் தப்பாக கொடுத்தீங்க, அதாவது 21 தடவை தப்பாக கொடுத்தீங்கன்னா ஒரு வார்னிங் மெசேஜ் இந்த மாதிரி வந்துடும். அதாவது வார்னிங், யூ ஹேவ் ஒன்லி 9 more சான்ஸ், அதர்வைஸ் யுவர் ஃபோன் வில் கெட் எரேஸ்டு. அதாவது உங்கள் ஃபோன் வந்து இன்னும் 9 தடவைக்கு மேலே கொடுத்தீங்கன்னா எரேஸ் ஆகிடணும். நான் 30வது தடவை தப்பாக கொடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரி ஃபோன் மறுபடியும் ரீபூட் ஆகும். பட் ரீபூட் ஆகிறப்ப என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா ஃபோன் எரேசிங் மோடுக்கு போயிடும். இந்த மாதிரி ஆண்ட்ராய்டு பொம்மை வந்துட்டு எரேசிங் மோடுக்கு போயிடுச்சு இல்லையா, இதுதாங்க நடக்கும். இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கப்போ என்ன ஆகும்னா உங்கள் ஃபோன் எரேஸ் ஆகிட்டு இருக்குன்னு அர்த்தம். அதாவது உங்கள் ஃபோனில் இருக்க எல்லா டேட்டாவுமே லாஸ் ஆகிடுது. அது மெமரி கார்டு இல்லாமல் உங்கள் ஃபோனில் என்னென்ன இன்டர்னல் மெமரியில் என்னென்ன டேட்டாலாம் வச்சுருக்கீங்களோ எல்லா டேட்டா வந்து எரேஸ் ஆகுது அப்படின்றது தான் அர்த்தம். ஸோ இந்த எரேசிங் கூட என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் நேரம் எடுத்துக்கும், ஒரு 1/2 hour கூட எடுத்துக்கலாம். பட் அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணோம். நான் ஒன்று சொன்னேன் இல்லையா, அதாவது 10 தடவை தப்பாக கொடுத்தா ஃபோன் ரீஸ்டார்ட் ஆகும் அப்படின்ட்டு, ரீஸ்டார்ட் பண்ண சொல்லி கேட்கும். அது மட்டும் ஒரு சில ஃபோனில் என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா 30 செகண்ட் கழிச்சு திருப்பி ரீஸ்டார்ட் பண்ண ட்ரை பண்ணுங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். இங்கே பாருங்கள், ஃபோன் வந்து இப்போ ரீஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போ புதுசாக ஆண்ட்ராய்ட் ஃபோன் வாங்கினா எப்படி இருக்கும், இந்த மாதிரி தான் இருக்கும். வெல்கம் போட்டு நம்ம உள்ளே போயிட்டு சைன்இன் பண்ணி யூஸ் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். நான் அதெல்லாம் ஸ்கிப் பண்ணிவிட்டு நேராக உள்ளே போகிறேன். உள்ளே போயிட்டு நான் ஆப்ஸ் என்னென்ன இருக்குன்னு பார்த்தா, ஃபோன் வாங்குறப்ப என்னென்ன ஆப் இருக்குமோ அது மட்டும் தான், டிஃபால்ட் ஆப்ஸ் மட்டும் தான் இருக்கும். ஃபோட்டோஸுக்குள்ளே போய் பார்த்தோன்னா ஃபோட்டோஸும் ஒன்றும் இல்லைங்க. ஸோ உங்கள் ஃபோன் வந்து கிட்டத்தட்ட சேஃபான மோடுக்கு போயிடுச்சு. நான் இன்டர்னல் மெமரியும் பார்க்குறேன், இன்டர்னல் மெமரிலையும் ஃபோன் வாங்குறப்ப என்னென்ன இருக்குமோ அது மட்டும்தான் இருக்குது. ஸோ நீங்கள் ஃபோன் என்கிரிப்ட் பண்ணுறதுனால என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி பாஸ்வேர்டு எப்போயாவது தப்பாக கொடுத்து இது பண்ணாங்கன்னா உங்கள் ஃபோனில் இருக்கிற எல்லா டேட்டாவும் எரேஸ் ஆகிட்டு உங்கள் புதுசாக வாங்கின ஃபோன் மாதிரி இருக்கும். இதனால் என்ன யூஸ் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ஒரு சின்ன எக்ஸாம்பிளாக வச்சுக்கலாமே. நீங்கள் இப்போ கூகுள் ஷீட்ஸ் யூஸ் பண்ணுறீங்க. கூகுள் ஷீட்ஸ் அதுலேருந்து என்ன பண்ணுறீங்கன்னா, உங்களோட ஜிமெயிலேருந்து உங்களோட பேங்க் பாஸ்வேர்டு வரைக்கும் அதுலேருந்து நீங்கள் சேவ் பண்ணி வைக்கிறீங்க. மேக்ஸிமம் யாரும் அந்த மாதிரி பண்ண மாட்டாங்க. பட் அந்த மாதிரி விஷயம் யாராவது சேவ் பண்ணி வைக்கிறீங்க. நீங்கள் வந்து ரொம்ப ப்ரைவசியான ஃபோட்டோஸ், டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் உங்கள் ஃபோன் மெமரியில் வச்சு வைக்கிறீங்க. அந்த மாதிரி டைமில் உங்கள் ஃபோன் திருட்டு போயிடுச்சுன்னா அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் ப்ரிவென்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி இருக்கிறப்ப, இந்த மாதிரி நீங்கள் உங்கள் ஃபோன் என்கிரிப்ட் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா திருநவங்களுக்கு உங்களோட டாக்குமெண்ட்ஸ் எதையும் ஆக்சஸ் பண்ண முடியாது. உங்கள் ஃபோன் காணாமல் போகிறதுன்றது ஒரு வருத்தமான விஷயம் தான் இருந்தாலும் உங்களோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே சேஃபாக இருக்குது அப்படின்றது ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஆறுதலான விஷயமா இருந்துக்கோங்க. ஸோ நீங்கள் உங்கள் ஃபோன் என்கிரிப்ஷன் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, உங்களோட பாஸ்வேர்டு வந்து எவ்வளோக்கு எவ்வளோ காம்ப்ளெக்ஸாக இருக்கோ அவ்வளோக்கு எவ்வளோ உங்களோட ஃபோன் என்கிரிப்ஷன் வந்து உங்களுக்கு வந்து ஒரு பெனிஃபிட்டாக இருக்கலாம். நீங்கள் வந்து உங்களோட டேட் ஆஃப் பர்த்தையும் உங்களோட டேட் ஆஃப் பர்த் மந்த்தையும் வச்சிங்கன்னா யாரோ திருந்தாங்கன்னா தெரியாது. பட் சப்போஸ் நல்லா உங்களை பற்றி நல்லா தெரிஞ்சவங்க யாராவது உங்கள் ஃபோனை வந்து எடுத்திருந்தாங்கன்னா ஈஸியாக உங்கள் ஃபோனை வந்து என்கிரிப்ட் இல்லாமல் அவங்க வந்து உங்கள் ஃபோனை யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் அவாய்ட் பண்ண என்ன பண்ணணும்னா, உங்களோட பாஸ்வேர்டு ரொம்ப காம்ப்ளெக்ஸ் ஆகிக்கணும். நம்ம கூடிய விரைவிலே பாஸ்வேர்டு எப்படி இருக்கணும் அப்படின்றதுக்கு கண்டிப்பாக ஒரு வீடியோ பார்க்கலாங்க. ஸோ இந்த ஃபோனை என்கிரிப்ட் பண்ணுறது எப்படி அப்படின்ற விஷயம் வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நாங்கள் நம்புகிறோம். இதே போல் இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு கூடிய சந்திக்கின்றோம். நன்றி, வணக்கம். உங்கள் இன்டர்நெட் மட்டும் இல்லாமல் உங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணி எங்களோட வீடியோ பொறுமையாக பார்த்ததுக்கு நன்றிங்க. எங்கள் சேனலில் வர்ற வீடியோஸை உடனுக்குடன் அப்டேட்டாக தெரிஞ்சுக்கணுன்னா இதோ இங்கே இருக்கு இல்லையா, ஏதாவது ஒரு சோஷியல் மீடியாவில் எங்களை மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். நான் மறக்காம சொல்கிறேன், நீங்கள் மறக்காமல் இருக்கவும் சொல்கிறேன். எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நாங்கள் டெக் ரீல்ஸ்.